அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து. இணைந்திருக்கிறவர்களை வணக்கம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக தலைப்பு பகுதியிலே சந்திக்கிறோம். தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் என்றால், குறிப்பாக இன்றைக்கு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய விடயம் அல்லது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பரபரப்பாக இருக்கக்கூடிய விடயம் இந்த பெட்ரோல் பிரச்சனை. குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது இந்த இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதலுக்கு பிறகு மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பதற்றம் நிலவுகிறது. இதன் அடிப்படையிலே நாட்டிலே இந்த எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வரக்கூடும் என ஊகித்து மக்கள் அனைவரும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தோறும் வரிசையிலே காத்து கிடக்கிறார்கள். சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே எரிபொருள்கள் முடிந்திருக்கின்றன. அதனால் இன்னும் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களே இரவிரவாக இப்போ விடியும் இருக்கிறாங்க. நேற்று இரவு ஒரு இடத்தை பட்டிமனம் செஞ்சுட்டு 12 மணிக்கு விட்ட போய்க்கையும் வரிசைகள் காத்திருந்தது. இந்த விடிய இந்த சோவை செய்கிறதுக்காண்டி விடிய ஒரு 5-6 மணிக்கு இந்த வரைக்கும் அப்பவும் வரிசைகள் நீண்ட வரிசைகள் காணப்படுகிறது. எனவே மக்கள் மத்திய கிழக்கு நாடுகளுடைய பதற்றத்தை கணித்து இங்கே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என ஊகித்து வரிசையில் இருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு தவறான முடிவு என எரிபொருள் கூட்டுத்தாபன தலைவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இலங்கை மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்வதில்லை என்று அவர் கூறுகிறார். கப்பலுக்கான பணம் அதிகமாக இருப்பதால், கப்பலிலிருந்து எரிபொருளை இங்கே கொண்டு வருவதற்கான பணம் அதிகமாக இருப்பதால் நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எரிபொருள்களை ஒருபோதும் இறக்குமதி செய்வதில்லை. குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, கொரியா போன்ற நாடுகளில் இருந்து தான் இலங்கை எரிபொருளை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார். எனவே மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படக்கூடிய பதற்றம் ஒருபோதும் இலங்கைக்கான எரிபொருள் இறக்குமதியை பாதிக்கப் போவது இல்லை எனவும், அதே போல் அப்படி பாதிப்புகள் ஏற்பட்டால் கூட எங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 37 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் எங்கள் கையிருப்பதில் இருப்பதாக தெரிவிக்கிறது. அதே போல் 35 நாட்களுக்கு தேவையான டீசல் கையிருப்பில் இருக்கிறது. 47 நாட்களுக்கு தேவையான விமான எரிபொருள் கையில் இருக்கிறது. எனவே அப்படியும் எரிபொருள் இறக்குமதிகள் தடை தாமதங்கள் ஏற்பட்டால் கூட அடுத்து வரக்கூடிய 1 மாதத்துக்கும் மேற்பட்ட காலத்திற்கு மக்களுக்கு சாதாரணமாக எரிபொருளை வழங்கக்கூடிய அளவில் எங்களிடம் தாராளமாக கையிருப்பு இருக்கிறது. எனவே மக்கள் செயற்கையாக தட்டுப்பாடை ஏற்படுத்த வேண்டாம், பதற்றம் கொள்ள வேண்டாம். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இலங்கை எரிபொருளை இறக்குமதி செய்வதில்லை. நாங்கள் இறக்குமதி செய்யக்கூடிய இடங்கள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, கொரியா போன்ற நாடுகளாக இருக்கிறது. அப்படி எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வந்தால் கூட எங்களிடம் 1 மாதத்துக்கு மேலதிகமான நாட்களுக்கு தேவையான கையிருப்பு கையில் இருக்கிறது. குறிப்பாக பெட்ரோலுக்கும் அடுத்து வரக்கூடிய 37 நாட்களுக்கு நாங்கள் தடை தாமதம் பெட்ரோலை விநியோகிப்போம். அதே போல டீசல் 35 நாட்களுக்கு வழங்கலாம் என்று கூறுகிறார். அப்படியும் பிரச்சனை வந்தால் மசகு எண்ணெய்க்கு தான் இங்கே தட்டுப்பாடு ஏற்படும். இருந்தாலும் மசகு எண்ணெயினுடைய கையிருப்பு கூட 1 மாத அளவிற்கு நாங்கள் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு கையிருப்பு இருக்கிறது. எனவே மக்கள் இது தொடர்பாக தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என கூறப்படுகிறது. எனவே மக்களை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் தேவையில்லாமல் வரிசைகளில் இருந்து இந்த செயற்கை தட்டுப்பாடுகளை ஏற்படுத்துகிறோம். செயற்கை தட்டுப்பாடுகளை ஏற்படுத்துகிறோம் என்பதைத்தான் இந்த எரிபொருளை பதுக்கக்கூடிய அந்த மாஃபியாக்களுக்கும் உதவிகரமாக நாங்கள் அது நேற்றுக்குள்ள லைன்ற பார்க்க அண்மையில் நேற்றிரவு சமூக வலைத்தளங்களோட புகைப்படம் பார்த்து ஒரு ஆட்டோவுக்கு மேலே பெரிய பெரல் ஒன்று கட்டி அனுப்புகிறான். அப்போ அந்த பெரலில் என்ன மண்ணெண்ணெய் ஊற்றி பெட்ரோல் ஊற்றி குளிக்கவா போகிறீங்கன்னா இல்லை, எல்லாம் பதுக்குவதற்காக. நேற்று பார்த்தா அவர் எல்லாம் 20-30 லிட்டர் கேனோட லைன் நினைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பதுக்குதலுக்கான இவர்கள்லாம் தட்டுப்பாடை ஏற்படுத்த போகிறார்கள். வளமையாக நாங்கள் இருந்தாலும் வளமை போல விநியோகிப்பது போல விநியோகித்தாலே அனைவருக்கும் தேவையான பெட்ரோல் அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு சாதாரணமாக இலங்கையில் விநியோகிக்கப்படக்கூடியதாக இருக்குது. அளவுக்கு அதிகமாக நாங்கள் கொள்ளனவு செய்து பதுக்கும் போது தான் தட்டுப்பாடு ஏற்பட போகிறோம். அந்த பதுக்கலை செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு தட்டுப்பாடு ஏற்படலாம் என ஊகித்து வரிசையில் என்றால் கூட இந்த மாஃபியாக்கள் இந்த விடயங்களிலே தீவிரமாக செயற்படும். இந்த கொரோனா காலங்களில் எப்படி பெட்ரோலை பதுக்கி கொள்ளை விலைக்கு விட்டார்களோ அதுபோல செயற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. சாதாரணமாக நீங்கள் எரிபொருளை கொள்ளனவு செய்வது போலவே கொள்ளனவு செய்யலாம். அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண மக்களுக்கு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தேவையான அளவு பெட்ரோல் எரிபொருட்கள் எங்கள் கையிருப்பிலே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாளை திங்கட்கிழமையிலிருந்து சாதாரணமாக விநியோகிக்கப்படும். அதிலும் குறிப்பாக இந்த காங்கேசந்துறை எரிபொருள் சேமிப்பு நிலையத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் அது வளமையாக மூடப்படுவது வளமை போலவே இந்த ஞாயிறும் அது மூடப்பட்டிருக்கிறது. எனவே சில பெட்ரோல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இந்த எரிபொருள் தீர்ந்திருக்கலாம். எனவே நாளைய தினம் அது மீண்டும் திறக்கப்பட்டவுடன் வளமை போலவே எல்லா எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் எரிபொருள் விநியோகிக்கப்படும். எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வளமை போலவே இயங்க தொடங்கும். எனவே மக்கள் அச்சமடைய தேவையில்லை, பீதி அடைய தேவையில்லை. உங்கள் அனைவருக்கும் வளமை போலவே பெட்ரோல் எரிபொருள் வந்து சேரும் என யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். எனவே யாழ்ப்பாண மக்கள் கவனத்தில் கொண்டு கொள்ளுங்கள். தேவையற்ற பீதிகள் அல்லது சமூக வலைத்தள வதந்திகளை நம்பி அச்சமடைய தேவையில்லை. இலங்கைக்கான பெட்ரோல் இருக்கிறது. அதிலும் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தேவையான பெட்ரோல் காங்கேசந்துறை எரிபொருள் சேமிப்பு நிலையத்தில் இருக்கிறது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மூடப்பட்டிருக்கிற காலத்தில் நாளை திங்கட்கிழமையிலிருந்தும் இப்போ எரிபொருள் முடிந்திருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் வளமை போலவே அது வழங்கப்படும். எனவே மக்கள் இந்த வரிசைகளை தவிர்த்து அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்வது போலவே இதை மேற்கொள்வது சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதேபோல எரிபொருளுக்கான விலையங்கள் மாத கடைசி என்ற ரீதி அதையும் நினைத்து அதையும் சமூக வலைத்தளங்களில் எழுதி கொண்டிருக்கிறார்கள்.
எரிபொருள் விலைகள் மாறி இருக்கின்றன, இது தட்டுப்பாடு ஏற்பட போகிறது, இறக்குமதி குறைந்து விட்டது, எரிபொருளுக்கான வரத்து குறைந்து விட்டது, இதனால் எரிபொருள் விலையிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அதுவும் ஒரு கட்டுக்கதையாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக மாத கடைசிகளிலே மாதம் முடிவடையும் போது எரிபொருள் விலைகளிலே மாற்றம் பெறுவது உண்மை. அது கனகாலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. பெட்ரோலிலே ₹1 மாறி இருக்குது, அதே போல மண்ணெண்ணெய் ₹182 வந்திருக்கிறது, டீசல் ₹4 அதிகரித்து. அப்போ சிறிய சிறிய மாற்றங்கள் அது மாத கடைசியில் ஏற்படக்கூடிய வளமையான மாற்றங்களாகத்தான் இருக்குது. எனவே இதை கண்டும் மக்கள் அச்சமடைய தேவையில்லை. மீண்டும் குறிப்பிடுவோம், இலங்கைக்கு தேவையான பெட்ரோல் டீசல் என்பன ஒரு மாதத்துக்கும் அதிகளவான அளவிலே நாட்கள் அளவிலே உங்களுக்கு சாதாரணமாக வழங்கக்கூடிய அளவிலே இருக்கிறது. எனவே அச்சமடைய தேவையில்லை என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக இன்றைக்கு இந்த உலக அரசியலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய மாற்றம் இன்றைக்கு இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே பெரிய ஒரு அச்சத்தையும் இந்த எரிபொருள் தொடர்பாக விநியோகம் தொடர்பாக பல்வேறு தகவல்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தியிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலும் சரி அல்லது நாங்கள் வீதிகளில் கடந்து வரும்போது இருக்கக்கூடிய செட்களிலே இருக்கக்கூடிய இந்த லைன்கள் இதை எங்களுக்கு காண்பித்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் இந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை வைத்துக்கொண்டு இந்த மக்கள் எவ்வாறு சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பெட்ரோல்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி இப்பயே கேனாக கொண்டு போய் நாங்களே ஒரு செயற்கை தட்டுப்பாடை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த பணிக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு நீண்ட நேர வரிசையிலே நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இலங்கையினுடைய அரச பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தகவல்களின்படியும் அல்லது ஒவ்வொரு மாவட்டங்களினுடைய அரசாங்க அதிபர்களினுடைய தகவல்கள் எடுத்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் கையிருப்பு போதுமானதாக இருக்கிறது. ஒரு மாத காலத்திற்கு தேவையான பெட்ரோல் கையில் இருப்பதாகவும் தாங்கள் இந்த குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து இந்த பெட்ரோலை இறக்குமதி செய்வதில்லை என்றும் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த தேவையற்ற தகவல்களை சமூக ஊடகங்களிலே பரப்புவது, மற்றது இந்த தேவையற்ற ரீதியிலேயே பயத்தையும் பீதியையும் கிளப்பி மக்களை நாங்களே ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் இந்த செயற்கை தட்டுப்பாடு வெறுமனே இந்த வேலைக்கு செல்லக்கூடிய பணிக்கு செல்லக்கூடிய நபர்கள், மற்றது குடும்பத்திலே அன்றாட நடவடிக்கைகளை செய்யக்கூடிய அனைவருக்குமே இந்த பெட்ரோல் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். உண்மையிலே கரி குறிப்பிட்டிருப்பது போல இந்த விலைகளிலே ஏற்பட்டிருக்க மாற்றம் கூட இந்த மாத இறுதிகளிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். ஆனால் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்களிலே இருக்கக்கூடிய நபர்கள் அதனை புரிந்து கொள்ளாமல் உண்மையிலேயே இது பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வரப்போகிறது என்று எல்லாம் கூறி எழுதி கொண்டிருப்பதனால் மக்கள் தேவையற்ற ரீதியில் பீதியடைந்து இன்றைக்கு பெட்ரோல் செட்களிலே அதிகமாக லைன்லே நின்று கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே இந்த லேப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனத்தினுடைய கேஸுக்கும் கூட தட்டுப்பாடு வந்திருந்தது. இன்றைய வரைக்கும் அது பதுக்கப்பட்டதாக இருந்தது. பதுக்கப்பட்ட நபர்கள் முகவர்கள் கூட விற்பனை முகவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருந்த நிலைமைகளை நாங்கள் பத்திரிகை செய்திகளினூடாக கண்டறிந்திருந்தோம். இன்றைக்கு அந்த லேப்ஸ் நிறுவனம் உத்தியோகபூர்வமாக தாங்கள் லேப்ஸ் கேஸ்களை கொண்டு வந்திருக்கின்றோம். அது நாளை முதல் முகவர்களின் ஊடாக விற்பனை நிலையங்களுக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே குறித்த நடவடிக்கைகள் குறித்து மக்கள் எந்தவித அச்சமும் பீதியும் அடைய வேண்டாம். உண்மையிலேயே இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தை குறித்தவரை காங்கேசன் துறையினுடைய பெட்ரோல் களஞ்சியம் வழமை போல் ஞாயிற்றுக்கிழமை மூடப்பட்டுள்ளதால் நாளை திங்கட்கிழமை முதல் எல்லா பெட்ரோல் களஞ்சியங்களுக்கும் பெட்ரோல் விநியோகிக்கப்படும் என்று யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார். எனவே நேய சொந்தங்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் தெரிவிக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், தேவையற்ற பயமோ பீதியோ கொள்ள வேண்டாம். முடிந்தவரை நாங்கள் இந்த செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி எங்களினுடைய அன்றாட செயற்பாட்டில் நாங்களே முட்டுக்கட்டைகளை போட்டுக்கொள்ள வேண்டாம். இந்த பெட்ரோலை பெற்று வீணான விலைக்கு தேவையற்ற அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய மாஃபியாக்களுக்கு நாங்களே உதவக்கூடாது என்பதைத்தான் நாங்களும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே முடிந்தவரை நாங்கள் அன்றாடமாக எவ்வாறு பெட்ரோலை பெற்றுக் கொண்டிருந்தோமே என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தங்களுக்கு தேவையான பெட்ரோல் 37 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் எங்களினுடைய அன்றாட செயற்பாடுகளில் நாங்கள் எவ்வாறு எங்களுக்கு தேவையானதை மட்டும் பெற்றுக்கொண்டோமோ அவ்வாறு தேவையானதை மட்டும் பெற்றுக்கொண்டாலே இந்த செயற்கை தட்டுப்பாட்டை நீக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கும், இல்லையா? அதே போல் பல எண்ணெய் நிறுவனங்கள் இந்த எரிபொருள் ஏற்றுமதியை நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படக்கூடிய பதற்றமான சூழலை காரணமாக, குறிப்பாக இந்த ஹார்முஸ் ஜலசந்தி என்று எல்லாருக்குமே தெரியும். அதுதான் இந்த மசகு எண்ணெய் அல்லது எரிபொருள் வாணிபத்தினுடைய முக்கிய இடமாக இருக்கிறது. குறிப்பாக அந்த ஹார்முஸ் ஜலசந்தியினூடாகத்தான் உலகத்தினுடைய 20 விதமான எரிபொருள்
ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய இந்த பதட்டமான சூழ்நிலை காரணமாக பல எரிபொருள் ஏற்றுமதி நிறுவனங்கள் வந்து அந்த தங்களுடைய எரிபொருள் ஏற்றுமதியை நிறுத்தி இருக்கிறார்கள். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிக்கக்கூடிய எரிபொருள் கப்பல்கள் தங்களுடைய பயணத்தை இடைநிறுத்தி வைத்திருக்கின்றன என்பதுதான் இன்னொரு பக்க விடயமாக இருக்கிறது. எனவே எந்த நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் குறிப்பாக இலங்கை கூறியிருக்கிறது தாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்வது இல்லை என்று. எனவே ஓரளவு எங்களிடம் கையிருப்பு இருக்கிறது. தேவையில்லாமல் நாங்கள் பதகளிக்கப்பட்டு பதட்டப்பட்டு இந்த எரிபொருள் தட்டுப்பாடை செயற்கையாக ஏற்படுத்தாமல் கொஞ்சம் நிதானமாக இருப்போம். அதிலும் யாழ்ப்பாண மக்களுக்கு நாளைய தினம் மீண்டும் காங்கேசன்துறை எரிபொருள் சேமிப்பு நிலையம் மீண்டும் இயங்க தொடங்கியவுடன் மீண்டும் எங்களுக்கு தேவையான தாராளமான எரிபொருட்கள் வந்து சேரும் என்பதையுமே புரிந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்ளக்கூடியது. அதை தாண்டி இந்த வரிசை என்பது யாழ்ப்பாண மக்கள் என்னதான் வரிசையில் நிற்கிறார்கள் என்றால் எங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் அப்படி இருக்கிறது. கடந்த கால யுத்தங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினைகள், ஒரு இடத்திலே தட்டுப்பாடு வந்தால் அது எப்படி முழு நாட்டையும் பாதிக்கும், அதே போல சர்வதேசத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி எங்களுடைய நாடுகளிலும் மாற்றங்களை கொண்டு வரும், அல்லது பாதைகள் மூடப்பட்டால், பாதைகள் திறக்கப்பட்டால், கொழும்பிலே விலை மாற்றங்கள் ஏற்பட்டால், சர்வதேசங்களிலே விலை மாற்றங்கள் ஏற்பட்டால் எங்களுடைய பகுதிகள் எப்படி பாதிக்கப்படும் என்று அவர்களுக்கு ஓரளவு எங்களுடைய மூத்தவர்கள் ஊகித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கடந்த கால அனுபவம் அப்படி இருக்கிறது. அந்த அனுபவத்தின் வெளிப்பாடாக இந்த வரிசைகள் இருக்கிறது. நேற்றும் நாங்கள் பார்க்கும்போதும் உடனே வரிசைகளில் நின்றவர்கள் யார் என்று பார்த்தீர்கள், இந்த யுத்த காலம் 90களிலே வாழ்ந்தவர்களாகத்தான் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து பிறகு போதிய இளம் சந்ததியினர் இந்த வரிசைகளில் நிற்க தொடங்கினார்களே தவிர அந்த அனுபவம் அவர்களை வரிசையில் நிற்க தொடங்கி அது ஒரு பக்கம் பிழை என்று கூற முடியாது. அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய வாழ்க்கையை கூறியிருக்கக்கூடிய விடயங்களை வைத்து அவர்கள் அந்த முடிவுகளை எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த தீர்க்க தரிசனமாக அவற்றை சிந்தித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இலங்கைக்கு தேவையான கையிருப்பு இருக்கும் என்பது அது தேவையற்ற விடயமாக இருக்கிறது. எனவே கொஞ்சம் சிந்தித்து செயற்படுவோம். இளைய சந்ததி எங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிறது, சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு எங்களுடைய கைகளுக்குள்ளே இருக்கிறது, எல்லாவற்றையும் நாங்கள் வடிவாக ஆராய்ந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே எல்லாவற்றையுமே பார்த்துக் கொள்ளுங்கள். இலங்கைக்கு தேவையான, மீண்டும் நாங்கள் கூறிக்கொள்வது, இலங்கைக்கு தேவையான எரிபொருள் அடுத்து வரக்கூடிய 1 மாத காலத்துக்கும் மேற்பட்ட நாட்களுக்கு தேவையான அளவிலே கையிருப்பில் இருக்கிறது. எனவே நாங்கள் மீண்டும் கூறிக்கொள்வது, தேவையற்ற விதத்திலே இந்த செயற்கையான தட்டுப்பாடை ஏற்படுத்துவதற்கும் துணை போகாதீர்கள். அதே போல இந்த எரிபொருளை பதுக்கக்கூடிய மாஃபியாக்கள், உங்களுக்கு அநியாய விலையில் விற்கக்கூடிய அந்த மாஃபியாக்களுடைய செயற்பாட்டை ஊக்குவிப்பதையும் தடுத்துக் கொள்ளுங்கள். அதே போல் இன்றைக்கு நேரம் இல்லாமல் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அவ்வளவு நேரம் நின்று எரிபொருளாளி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒருவருக்கும் நேரம் இல்லை என்றால் எல்லாருமே வேலை ஒழுங்கிலே ஓடிக்கொண்டிருக்கும். அதே போல திடீரென ஏற்பட தட்டுப்பாடு காரணமாக பலரும் இன்றைக்கு பதகளித்து போயிருக்கிறார். எனவே தயவு செய்தும் சாதாரண நாட்கள் போல் இந்த நாட்களை கடந்தாலே தட்டுப்பாடுகள் இன்றி அடுத்து வரக்கூடிய இந்த எனக்கு இந்த யுத்தம் ஓரளவு பதட்டம் தண்ணீர் நிலைமைக்கு வரும்போது இலங்கை மீண்டும் தன்னுடைய எரிபொருள் இறக்குமதியை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மக்கள் பதற்றமடைய வேண்டாம். சாதாரணமாக நாளை இந்த நாளை கடந்து செல்வோம். இந்த எரிபொருளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டை தவிர்த்துக் கொள்வோம். அதே போல எரிபொருள் பதுக்கக்கூடிய மாஃபியாக்களுடைய செயற்பாட்டையும் கட்டுப்படுத்திக் கொள்வோம் என்பதை தான் இன்றைய நாளுடைய தலைப்பு பகுதியாக உங்களுக்கு கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மற்றும் உங்கள் அன்பின் ஹரிஹரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கர். நன்றி நேயர்களே.